your friend, you're not okay. And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile. கடவுளே, இந்த நாள் நல்லபடியாக போகணும். திருவாதிரையில் படாத மாதிரி என்னை பார்த்துக்க. கேசவா, அந்த திருவாத்தனை அடிச்சு கைய கால உடைச்சிடலாமா? நடந்ததை மறந்துட்டு வேலையை பாரு. கூடவே இருந்து நம்ம காட்டி கொடுத்துட்டு ஊர் பஞ்சாயத்து நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்திடான்டா அவன். என்ன பண்றதுடா, அசிங்கம்தா. ஆனா நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ வேணா நியாயம் தருவ பாரு, நான் கண்டிப்பா அவன் ஏதோ நான் செய்யதான் போறேன். இருடா, லாக்டவுன் முடியட்டும், ஒயின் ஷாப் திறக்கட்டும், அங்கேயே வச்சு அவனை ஊமை குத்தா குத்தி விட்டுறலாம். உனக்கெல்லாம் அசிங்கமா தெரியல? அன்னைக்கு நடந்தது என் மண்டை போட்டு குறைஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? என்ன பண்றதுடா, நம்ம கூட இருந்தவனே காட்டி கொடுத்துறான்னு எனக்கும் கோவம் தான். ஆனா இப்ப உடனே அவனை ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்குவே, நம்ம மேல பிரச்சனை ஆயிரும். சரியான நேரம் வரட்டும், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிரபாகரா, தர்மா ஏதோ ஒன்று எழுதிட்டே இருக்கிற அப்படின்னா தள்ளுற. லாக்டவுன் டைம்ல ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி இது. அதனாலதான் யூடியூப்ல ஏதாவது சேனல் ஆரம்பிச்சு வெப் சீரிஸ் மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். நம்ம திருவாத்தா பையன் இருக்கிறான்ல, அவனை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தானே எழுதிட்டு இருக்கிறேன். கதை எழுதுறது தான் ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் ஒரு ஆளை அவனை வச்சு நடிக்க வைக்கிறேன்னு சொல்ற. அந்த காட்டு மிராண்டி பையனை வச்சு நடிக்க வச்சா நீ உருப்பட்ட மாதிரி தான். அண்ணே, அதெல்லாம் நடிக்க வச்சிருவனே. ஆனா எனக்கு கதை தானே கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ எப்படி கதை கொண்டு வரதுன்னே தெரியல. உனக்கு கதை தானே வேணா, ஒரு நிமிஷம் என் கூட எழுந்திருச்சு வா. பாரு, அங்க என்ன தெரியுது? அங்க என்ன தெரியுதுண்ணா? ஆறு மலை தான் தெரியுது. ஆமா பிரபா, நம்ம மண்ணிலையா நம்ம மக்களுக்கிட்டே இல்லாத கதையா? இவங்களை பத்தி எழுது. நம்ம ஊர்ல நடக்கிறத வச்சு கதை எழுது. கதை கொட்டும். அதே மாதிரி கண்டது எழுதி கம்பி என்ன போயிடாத. அப்புறம் அண்ணனுக்கு ஏதாவது வைட்டா ஏதாவது கேரக்டர் இருந்தா கொடு. நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரீங்கன்னு தெரியுது. இதுக்கு தான் இன்ன வரைக்கும் மண்டை கழுவி இருக்கிறீங்க. நான் எழுதணும், நீங்க கிளம்புங்க. அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு தான் வெயிட்டான கேரக்டர் நான் வச்சிருக்கிறேன். கிளம்புங்க. கௌசியே, பள்ளிக்கூடம் போறியா? நான் பள்ளிக்கூடம் வரல, பண்ணி மேக போறேன். நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பல்லாளுக்கு ரைட் விடு. ஏய், பர்மனன்ட் டீச்சரா கேட்டேன்னு சொல்லு. பர்மனன்ட் டீச்சருக்கு போனாருன்னா கல்யாணம் ஆச்சு.
போடா போடா, திருவாத்த அந்த பக்கம் அரப்பாவில் சுத்திட்டு இருக்கிறான். காதை கதை கடிச்சு வச்சிட போறான், பாத்து போ. பொறுமை காத்தால் உடமை பறி போகும்.